அம்மாடி சந்தியா, நீ எப்படிமா என் பையனுக்கு பொண்டாட்டி ஆக முடியும்? உன் ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன? நீ என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினவ. உங்க அப்பா என்கிட்ட இப்படி பேசுறது புதுசு இல்ல சார். என்ன சொல்றீங்க? உங்க அப்பாவை எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த ஆள உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமா. எப்படி? அது வந்து உங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணாரு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? இந்த அருணோட டார்ச்சர் கொஞ்ச நாள் இல்லாம இருந்துச்சு. ஆனா திரும்பவும் அந்த அருண் வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். ஏய், ஏண்டா வண்டி மோதுற மாதிரி வர? ஏய், நானா மோதுன? நீதான் என் பைக்கை இடிக்க வந்த. கண்ணு கூட தெரியல உனக்கு? கண்ணு உனக்கு முன்னாடி இருக்கா இல்ல பின்னாடி இருக்கா? உனக்கு எங்க இருக்கோ அங்கதான் எனக்கும் இருக்கு. ஏய், காலங்காத்தால உன் முகத்துல முழிச்சம் பாரு. இன்னைக்கு பொழுது விடிச்ச மாதிரி. அத நான் சொல்லணும்? உன் முகத்துல முழிச்சிட்டல. இன்னைக்கு பொழுது இல்ல, இந்த மாசம் முழுக்க வேஸ்ட் தான். மூஞ்ச பாரு, நல்லா விடியா மூஞ்ச. மூஞ்சிய பத்தி நீ பேசுறியா? மென்டல். யாரா மென்டல்? மென்டல் என்ன பண்ணுன்னு பாக்குறியா? நான் என்ன பண்றேன்னு பாக்குறியா? யாரா யாரா மென்டல்? உன்ன என்னடா இருக்கு? உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன்டா. ஏய் போடா, உன்னை ஏதோ பண்ணிட போறேன். ஹலோ மிஸ்டர், இங்க வாங்க. ஏய், யார் நீ? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அது வந்து நான் அதத்தான் கேக்குறேன், சொல்லு. அது வந்து நான் எதுக்காக உங்களை ஃபாலோ பண்றேன்னா, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? அது ஒண்ணும் இல்லைங்க. 2 நாளைக்கு முன்னாடி உங்களை பார்த்தேன், ஃபாலோ பண்ணேன். என்னது? நீ 2 நாளைக்கு முன்னாடி என்ன பாத்தியா? அன்னில இருந்து என்ன ஃபாலோ பண்றியா? உனக்கு என்ன கொழுப்பு இருக்கும்? நீ என்ன பண்ற? ஏன்டா என்ன ஃபாலோ பண்ற? உன் மனசுல என்னடா கெட்ட எண்ணம் இருக்கு? ஒரு பொண்ணு தனியா ரோட்ல நடக்க விட மாட்டீங்களா? சொல்லுடா ராஸ்கல். ஏங்க, கொஞ்சம் மரியாதையே பேசுங்க. ஒரு பொண்ணு பின்னாடி இப்படி சுத்துறியே, உனக்குலாம் என்னடா மரியாதை? இத பாருங்க, என்ன வந்து அப்படியெல்லாம் திட்டாதீங்க. இப்ப நீ பண்ற காரியத்துக்கு உனக்கு என்னடா மரியாதை? உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறேன் பாரு. ஹலோ ஹலோ,
தயவு செஞ்சு போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். அப்ப மரியாதையா சொல்லு, எதுக்கு என் பின்னாடி வந்த? அது முந்தா நாளுங்க. ஏய், மறுபடியும் முந்தா நாள்ல இருந்து என்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காத. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏங்க அது இல்லைங்க, முந்தா நாள். ஏங்க 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏங்க ஏங்க நில்லுங்க. அந்த பொண்ணு முகத்தை அன்னைக்கு நான் பார்க்கல. பின்னாடி பார்க்க உங்களை மாதிரியே இருந்ததால நான் உங்களை ஃபாலோ பண்ணேன். அந்த பொண்ணு முகத்தை அன்னைக்கு நான் பார்க்கல. பின்னாடி பார்க்க உங்களை மாதிரியே இருந்ததால நான் உங்களை ஃபாலோ பண்ணேன். அந்த பொண்ணு நீங்களா இருப்பீங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் உங்களை ஃபாலோ பண்ணேன். வேற எந்த தப்பான எண்ணத்திலையும் உங்களை ஃபாலோ பண்ணல. ஏங்க இந்த கோல்டு செயின் உங்களுதா பாருங்க. வேற எந்த தப்பான எண்ணத்திலையும் உங்களை ஃபாலோ பண்ணலங்க. ஆமாங்க. இந்த செயின் யாருதுன்னு தெரியாததுனால 2-3 நாளா நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். யாராவது கேட்டா கொடுப்போம், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு நினைச்சுதான் இருந்தேன். இன்னைக்கு உங்களை பார்க்கையில அந்த பொண்ணு நீங்களா இருப்பீங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அதான். ஏங்க இந்த செயின் உங்களுது கிடையாதா? யார் சொன்னா? சத்தியமா இது என்னோட செயின் தாங்க. என் கழுத்துல இருந்து தான் கீழே விழுந்துச்சு. நல்ல வேளை உங்க கையில கிடைச்சதுனால இப்போ என் கிட்டயே வந்துருச்சு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்தாங்க உங்க செயினை பிடிங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இது 1 பவுன் செயின் தாங்க. மத்தவங்களுக்கு வேணும்னா 1 பவுனுங்கிறது சாதாரணமா தெரியலாம். இது எங்க அப்பா கஷ்டப்பட்டு எனக்காக பார்த்து பார்த்து வாங்கினாரு. இந்த செயின்ல பணத்தை விட எங்க அப்பாவோட பாசம் தாங்க அதிகமா இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு முக்கியமா இருக்கிற இந்த செயினை கண்டுபிடிச்சு தந்ததுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்? போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஐம் சாரிங்க. நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். ப்ளீஸ் நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அட ஏங்க நீங்க வேற ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. உங்க நிலைமையில யாரா இருந்தாலும் இதைத்தான் செஞ்சிருப்பாங்க. நீங்க பேசுனத அப்பயே மறந்துட்டேன். நீங்க வேற ஞாபகப்படுத்தாதீங்க. அருண் சந்தியா மேல நம்மளை விட வெறித்தனமான அன்பும் காதலும் வச்சிருக்கான். எல்லா விதத்திலையும் அருண் தான் சந்தியாவுக்கு பொருத்தமானவனா இருப்பான். நான் சந்தியாவை விட்டு விலகிறது தான் நான் சந்தியாவுக்கு செய்யற ஒரு நல்லதா இருக்கும். சதீஷே, இந்தாப்பா காப்பி. மா, நான் அருணை மீட் பண்ணேன். அருணுங்கிறது யாருடா? உன் ஃப்ரெண்டா? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கானா? அருண் என் ஃப்ரெண்ட் இல்லம்மா. அதான் சந்தியாவை பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் நின்னு போச்சுல்ல, ஓஹோ, அந்த மாப்பிளதாமா. அவன்கிட்ட எல்லாம் உனக்கு என்னடா பேச்சு? அவன் நல்லவன் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் பார்த்த வரைக்கும் அருண் ரொம்ப நல்லவருமா. ரொம்ப வெள்ளந்தியா பேசினாரு. உள்ள ஒண்ணு வச்சு வெளியே வேற பேசுற ஆள் மாதிரி தெரியலமா. ரொம்ப அப்பாவியா இருக்காரு. ஆமா, ஆள் எப்படி அழகா இருப்பானா? அப்படி அழகுன்னு சொல்ல முடியாது. பார்க்க கருப்பா தான் இருப்பாரு. பட் டீசெண்டா பிஹேவ் பண்ணாரு. ரொம்ப மரியாதையா தன்மையா பேசினாரு. மொத்தத்துல சந்தியாவுக்கு ரொம்ப பொருத்தமானவரா இருப்பாருமா. சந்தியாவை ரொம்ப நேசிக்கிறாரு. சந்தியா மேல உயிரே வச்சிருக்காருமா. சந்தியா இல்லைன்னா தனக்கு வாழ்க்கையே இல்லைங்கிறாரு. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவருதான் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாருமா.
அவர் பேசுனதை வச்சு அருண் எனக்கு நல்லவரும் தான் தோணுது. அருண் சந்தியா விஷயத்துல அவங்க சித்தி ப்ளே பண்ணிருக்காங்க. அதனாலதான் அருண் சந்தியா கல்யாணம் நடக்காம போயிருக்கு. இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? நீ ஏன்டா அருண் கிட்ட அவனோட சோக கதைய கேட்ட? இதெல்லாம் நமக்கு தேவையாடா? நம்ம பொழப்ப பாக்குறத விட்டுட்டு. இல்லம்மா, அருண் சொன்னதை கேட்ட உடனே என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்க கேட்டிருந்தாலும் கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்கம்மா. சதீஷே, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அருண் உன்கிட்ட சொன்ன கதையாவே நினைச்சு மறந்துடுறா. இத நீ என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிராத. குறிப்பா சந்தியா கிட்ட இத பத்தி உளறி வச்சிராதடா. ஏன்னா சந்தியா தான் எனக்கு மருமகளா வரப்போறா. சந்தியாவை பத்தி யார் என்ன சொன்னாலும் நீ கேட்டுக்காத. இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போடா. இதெல்லாம் எதுக்கு உன்கிட்ட சொல்றேன்னா, சந்தியா உனக்கு பொண்டாட்டியா வரப்போறவ. நீ சந்தியாவை பத்தி மட்டும் நினை, வேற எதை பத்தியும் நினைக்கிற இந்த வேலையை விட்டுடு. டேய் சதீஷே, நீ கண்ணை மூடினா சந்தியா தான் உன் கனவுல வரணும். ஏன்னா என் கனவுல சந்தியா தான் வர்றா. சொல்லிவிட்டேன் பாத்துக்க. அம்மா, நாம என்ன சொல்ல வந்தோம், ஆனா அம்மா அப்படியே மாத்தி சொல்லிட்டு போறாங்க. டேய் அருண், என்னடா என்ன புதுசா பாக்குற மாதிரியே பாக்குற? அப்படியே பார்வையிலே முழுகிடுவ போல இருக்கு. அடச்சி வாய் மூடு. இவ பெரிய ஐஸ்வர்யா ராயி. அப்படியே பார்வையாலேயே பார்த்துட்டாலும் நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் உன் ஐஸ்வர்யா ராய் தான்டா. நீ ஏன் கூட தான் வாழ போற. நான் உன்னை அப்ப பாத்துக்கிறேன். ஹலோ, என்னம்மா கோச்சிக்கிட்டியா? நான் சும்மா கிண்டல் பண்ணேன். சிச்சி, நான் ஏன் கோச்சிக்க போறேன்? என்ன கிண்டல் பண்றதுக்கு நீ யாரு? என் ஃப்ரெண்டு தானே. உனக்கு இல்லாத உரிமையா? அருண், நீ என்ன திட்டலாம், அடிக்கலாம், கிண்டல் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். நான் கோச்சிக்க மாட்டேன், தப்பாவும் நினைக்க மாட்டேன். அதை விடு, உன்னதான் நான் வர சொல்லவே இல்லையே. இப்ப இதுக்காக என்ன பார்க்க வந்த? ஏதாவது வேலை இருந்து நீ கூப்பிட்டாதான் நான் உன் வீட்டுக்கு வரணுமா? ஏன் சும்மா பார்க்க வரக்கூடாதா? நான் ஏதாவது உங்ககிட்ட தப்பா கேட்டிருந்தா என்ன மன்னிச்சிடு. சாரி ஷீலா. டேய், என்னடா என்கிட்ட போய் சாரி எல்லாம் கேக்குற? சரி, நீ அதை விட. இப்ப நான் ஏன் வந்தேன்னு தெரியுமா? சரி விடு, நானே சொல்றேன். எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன உதவி ஷீலா? இதுவா இருந்தாலும் கூச்சப்படாம கேளு. உனக்கு உதவி பண்ணாம வேற யாருக்கு நான் பண்ண போறேன்? ஏன்னா நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க. அதனால நான் உனக்கு உதவி பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். சொல்லு, இப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப தேங்க்ஸ் அருண். தேங்க்ஸ் எதுக்கு? இல்ல, என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கியே. பாசத்தை விடு. இப்ப நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஒன்னும் இல்ல அருண், நான் ஒருத்தவங்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். என்னது? நீ ஏன் 4 பேருக்கு கடன் கொடுப்ப? நீ போய் கடன் வாங்கியிருக்கியா? என்னால சத்தியமா நம்ப முடியல. திருப்பதி வெங்கடாச்சலபதியே தான் கல்யாண செலவுக்கு குபேரன் கிட்ட கடன் வாங்கியிருக்கார்ல. ஆனா அவரே கடன் வாங்கியிருக்கும் போது நான் வாங்கினா என்னடா தப்பு? 8 லட்சம் பணம் தேவைப்படுது. 8 லட்சமா? அவ்வளவு பணம் உனக்கு எதுக்கு? நீ தாண்டா தரணும். என்னடா 8 லட்சம்னதும் ஆணு வாய போலக்கிற? இன்னைக்கு இருக்கிற உலகத்துல 8 லட்சம்ன்றது சாதாரணமான அமௌண்ட். 8 லட்சம் பெருசு இல்ல, 8 கோடி தாண்டா பெருசு. நான் ஒருத்தர்கிட்ட 8 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். அவர் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. பணம் குடுன்னு டார்ச்சர் பண்றாங்கடா. ப்ளீஸ்டா அருண், 8 லட்சம் கொடுடா. என்னடா யோசிக்கிற? ப்ளீஸ் குடுடா. பணத்தை 4 மாசத்துல நான் திருப்பி கொடுத்துடுறேன். வேணும்னா வட்டி போட்டு கூட கொடுக்குறேன். ஷீலா, என்ன பேசுற? உன்கிட்ட போய் நான் வட்டி வாங்குவேனா? கொஞ்சம் இரு, வரேன்.
ஆமா, எவ்வளவு அமௌண்ட் கேட்ட? 8 லட்சம். 8 லட்சமா? ரொம்ப தேங்க்ஸ்டா அருண். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஏய், நமக்குள்ள எதுக்குடி தேங்க்ஸ்லாம்? வாடா வா. இது செக் இல்லடா, உனக்கு நான் வைக்கிற செக்கு. இன்னையில இருந்து என் ஆட்டோ ஆரம்பிக்க போகுது. உன்கிட்ட இருந்து பணம் பறிக்கிற வேலையை ஆரம்பிக்க போறேன். உன் சித்தி எவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தாலோ அதே மாதிரி நான் உன் பணத்தை ஆட்டைய போட தானே இங்க வந்தேன். அதே ஸ்டைல்ல தான் நானும் உன் பணத்தெல்லாம் ஏமாத்த போறேன். எரியிற வீட்டுல எடுக்கிற வரைக்கும் லாபம்னு சொல்லுவாங்க. நீ எரிஞ்சிட்டு இருக்க வீடு எடுக்கிறது தான் என் வேலை. ஷீலா, என்னாச்சு? ஏன் யோசிக்கிற? சச்சா, ஒன்னும் இல்ல. நீ செஞ்ச உதவிக்கு என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. நீ எனக்கு கைமாறு செய்யணும்னு நினைச்சா அந்த சந்தியாவை என் கூட சேர்த்து வை. உனக்கு 8 லட்சம் என்ன, 8 கோடி கூட தரேன். அதுவும் ஃப்ரீயா. நீ திருப்பி தர தேவையே இல்லை. நிச்சயமாடா. நான் உன்னையும் சந்தியாவையும் சேர்த்து வைக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரமே சக்சஸ் ஆயிடும். நான் ரொம்பவும் சக்தி வாய்ந்த கோயிலுக்கு போக போறேன். நீயும் சந்தியாவும் ஒன்னா சேரணும்னு வேண்ட போற. பரவாயில்ல ஷீலா, உன்னை நான் என்னமோ நினைச்சேன். யூ ஆர் ரியலி கிரேட். உனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்னையும் சந்தியாவும் சேர்த்து வைக்க எவ்வளோ பாடுபடுற. அருண், இது என்னோட கடமை. உங்க 2 பேரையும் சேர்க்காம நான் ஓயவே மாட்டேன். என் மேல சத்தியம். வரட்டா? ம். ஷீலா எவ்வளவு நல்லவளா இருக்கா. சந்தியா, சந்தியா, சந்தியா. அம்மா, என்ன சந்தியா, என்ன வீட்டுக்குள்ள வான்னு சொல்ல மாட்டியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏமா உங்க வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க? இந்த வீடு யார் வீடு? அடிக்கடி உனக்கு உன் தங்கச்சி ஞாபகம் வரும்ல? சரிதான், அதுவும் சரிதான். திவ்யா இறந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது. அதுக்குள்ள அவன் நினைப்ப மறக்க முடியுமா? ஆமா சந்தியா, இது யார் வீடு? உங்க சொந்தக்காரங்க வீடா? இது எங்க சொந்தக்காரங்க வீடு இல்லம்மா, எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ரவி அங்கிளோட வீடு. ஓஹோ. அங்கிள் தான் அப்பா திவ்யா போனதுல இருந்து ரொம்ப கவலையா இருக்காருன்னு ஒரு சேஞ்சுக்காக அவர் வீட்ல எங்களை இருக்க சொல்லிருக்காருமா. இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க எங்க வீட்டுக்கு போயிடுவோம்மா. அப்படியாமா? சரிம்மா. சந்தியா, உன்னை பார்க்க வர வழியில வராகி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தம்மா. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலு. நாம அந்த அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டா நினைச்ச காரியம் நினைச்சபடியே நடக்கும்மா.